திருச்சி மாவட்டத்தில் சிட்ஃபண்ட்ஸ் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான ஆசாமியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மக்களின் ஆசையை தூண்டி பணத்தை சுருட்டி கொண்டு தப்பி ஓடிய மோசடி மன்னன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே காளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்பாதுரை. இவர் அப்பகுதியில் மாரியம்மன் சிட்ஃபண்ட்ஸ் என்ற பெயரில் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் என விதவிதமான குரூப்புகளில் சீட்டு நடத்தி விளம்பரம் கொடுத்து பணம் வசூலித்து வந்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சீட்டு கட்டி சுமார் 50 கோடிக்கு மேலாக வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சந்தா செலுத்த சென்ற சிலர் அப்பாதுரையின் அலுவலகம் பூட்டி கிடந்ததைக் கண்டு உடனே அவரை செல்போனிற்கு அழைத்துள்ளனர். அப்பொழுது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் சீட்டு போட்டவர்கள் திணறி போனார்கள். அதன் விளைவாக அடுத்த சில நாட்களில் பணம் கட்டி ஏமாந்த பொதுமக்கள் நேரில் அப்பாதுரையின் வீட்டிற்கு சென்று பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அப்பாதுரை குறித்து எந்தவித தகவலும் கிடைக்காததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மக்கள் சிலர் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் தலைமறைவாக இருந்த அப்பாதுரையை தட்டி தூக்கினர். பின்னர் அவரை பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் வைத்து மக்களிடம் வசூலித்த சீட்டு பணம் எங்கே, எவ்வளவு லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டுள்ளது என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் அவர் அப்பணத்தை என்ன செய்தார், வேறு ஏதாவது தொழிலில் முதலீடு செய்து வைத்துள்ளாரா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே சீட்டு மோசடியின் பின்னணி குறித்தும் ஏமாற்றப்பட்ட பணத்தின் மதிப்பு குறித்தும் தெரியவரும்.